பொங்கல் தான் நம்மளோட புத்தாண்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எதை வைத்து நம்ம வந்து முடிவு பண்ணுறது, எது உண்மை, இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகும்போது நம்மளுக்குன்னு வந்து சாஸ்திரங்கள் இருக்குது. நம்ம கலாச்சாரத்தில் நம்ம சாஸ்திரங்கள் இருக்குது. இதை நம்ம வந்து ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்ம வந்து பார்த்தோம் என்றால் உண்மையாக இன்றைக்கி தான் வந்து 14ஆம் தேதி வந்து புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க. புது வருடம், புது ஆண்டு, வருஷம். சில பேர் வருஷம் என்ன சொல்லுவாங்க, என்ன சொன்னீங்க மாதிரி வருஷ பருப்பு, பிறப்பு. அது அப்படியே தேஞ்சிட்டு வருஷ பருப்பாச்சு தெரியல. மேபி பருப்பு ரொம்ப சாப்பிட்டாங்க, அதனால வருஷம் பருப்பாயிடுச்சு. ஸோ அந்த வகையில் நம்ம வந்து எது செய்தாலும் சாஸ்திரத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்ம செய்ய போகும்போது அதை புரிந்து கொண்டு அது பிரகாரம் நடந்து கொண்டு அதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகும்போது அந்த நடைமுறை வந்து நம்மளை வந்து திசை மாட்டாது. நம்ம ஒரே வழியில் இருந்து கொண்டு, முறையான வழியில் இருந்து கொண்டு அதை நாடி நம்ம போய்கிட்டே இருக்கோம். தவறு செய்கிறதுக்கு எங்கேயுமே இடம் இல்லாமல் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த குரூப் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எதை நீங்கள் வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க, எதை தான் நீங்கள் பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறீங்க? அதனால தான் வந்து சாஸ்திரங்கள் படிக்கிறது கேட்குறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோட என்ன முக்கியம்னா, என்றைக்குமே வந்து பிரபுபாட் வந்து ஒரு விஷயம் சொல்லுவார், ரிவீல்டு ஸ்கிரிப்சர் இல்லைங்களா? ரிவீல்டு ஸ்கிரிப்சர்னு வருது. அப்போ அன்ரிவீல்டு ஸ்கிரிப்சர் கூட இருக்கு, மறைஞ்சு விட்டு ரொம்ப விஷயங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் எத்தனையோ பெர்சன்டேஜ் வந்து நம்மளோட சாஸ்திரம் வந்து நம்மளுக்கு மறந்து விட்டது. கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறதா நம்ம வந்து இதெல்லாம் நம்மளுக்கு ஆச்சரியங்கள் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. ஆனால் ரொம்ப விஷயம் சாஸ்திரங்கள் மறந்து விட்டு ரொம்ப நீங்கள் ரிவீல் ஸ்கிரிப்சர், தட் மீன்ஸ் அன்ரிவீல் ஸ்கிரிப்சர் இருக்குது. அண்ட் ரிவீல் ஸ்கிரிப்சர் மீன்ஸ் ஆத்தரைஸ் ஸ்கிரிப்சர், ஆத்தரைஸ் ஸ்கிரிப்சர். ஸோ இந்த ஸ்கிரிப்சரில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் அடங்கிடும். நம்மளுக்கு தேவைப்பட்ட சகல விஷயங்கள் இந்த மனிதனாக வாழ்ந்து கொள்றதுக்கு, மனிதனாக மட்டும் வாழ்ந்து கொள்றதுக்கு, இந்த ஆத்மா வந்து எப்படி முறையாக எடுத்துக்கொள்றதுக்கு எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்ட நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. அதை நம்ம வந்து எடுத்து கையாண்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நம்மளோட வேலைகள். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஸ்ரீமத் பாகவதம் முதல் காந்தம் 14வது அத்தியாயம் ஸ்லோகம் 33 படிக்கிறேன். 34 நான் படிக்கிறேன். ஸோ எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ Canto 1 Chapter 11 Text 34. एवं निर्पणं क्षितिबरा जन्मनम् एवं निर्पणं क्षितिबरा जन्मनम् अक्षाहीविनी पवित्रा तेजसम् अक्षाहीविनी पवित्रा तेजसम् विद्या वैरं स्वासनो यादानलम् विद्या वैरं स्वासनो यादानलम् मितो वदेना पारतो निरायुक्तः मितो यद्देनो परातो निरयुक्तः एवं निर्पणं क्षितिबरा जन्मनम् अक्षाहीविनी पवित्रा तेजसम् अक्षाहीविनी परिवृता तेजसम् विद्या वैरं स्वासनो यादानलम् वित्तो यादो न परातो निरायुधाः एवं निर्पणं क्षितिबरा जन्मनम् अक्षोभी परिवृत्ता
tejasam vidaya vairam swasano yatanalam Vito vedayana uparto Vito vidayana uparto niraya yuddha Evam nirpanam siddhi parajanmanam Akshvani parinutta tejasam Akshayani pariyutta tejasam Vidhaya vainam swasano yatanalam Vidaya vairam swasano yatanalam Vito vareno praparato nirayuddha Vito vedayana uparto niraya yuddha Mataji. Evam nirpanam siddhi varajanmanam Evam nirpanam siddhi jara janmanam Akshayini pavitra tejasam Akshayani pariyutta tejasam Vidyaya niram sarvasano yatanalam Vidaya vairam swasano yatanalam Vito vadeno parato nirayanda Vito vedayana uparto niraya yuddha Translation performed by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada Ki. Translation. The Lord has specified after killing those beings who were burdensome to the earth. They were puffed up with their military strength, their horses, elephants, chariots, infantry, etc. He himself was not a party in the fight. He simply created hostility between the powerful administrators, and they fought amongst themselves. He was like the wind which causes friction between bamboos and so spark a fire or water. As stated above, the living beings are not factual enjoyer of things which are manifested as God creation. The Lord is the genuine proprietor and enjoyer of everything manifest in His creation. Unfortunately, influenced by the deluding energy, living beings become a false enjoyer under the dictation of the modes of nature. Puffed up by such false sense of becoming God, the deluded living being increases his material strength by so many activities and thus become a burden of the earth. So much so that the earth becomes completely inhabitable by the same. This state of affair is called dharmasya glani, misuse of the energy of human beings. And such misuse of human energy is prominent. The saner living beings become affected by the awkward situation created by the vicious administrators, who are simply burdens of the earth. And the Lord appears by His eternal potency just to save the saner section of humanity and to elevate the burden due to the earthly administrators in the different parts of the world. He does not favor either of the unwanted administrator, but by His potential power, He creates hostilities between such unwanted administrators, as the AI created fire in the forest by the friction of the bamboos. The fire in the forest takes place automatically by the force of the hair, and similarly, the hostility between different groups of politicians take place by the unseen design of the Lord. The unwanted administrators, puffed up by the false power and military strength, thus engage in fightings among themselves over ideology conflicts and so exhausted themselves of all the Jai Shri Shri Gaur Ki. The history of the world reflects this factual will of the Lord, and it will continue to be enacted until the living beings are attached to the service of the Lord. In the Bhagavad Gita, this fact is very vividly described. It is said, the deluding energy is my potency, and thus it is not possible for the dependent living beings to supersede the strength of the material mode. But those who take shelter in me, the personality of God, Sri Krishna, can cross over the gigantic ocean of material energy. This means that no one can establish peace and prosperity in the world by productive activities or by speculative philosophy or ideology. The only way is to surrender into the Supreme Lord, thus become free from the illusion of deluding energy.
Unfortunately, persons who are engaged in destructive work are unable to surrender to the Supreme Personality of Godhead. They are all fools of first order. They are the lowest of human species of life. They are robbed of their knowledge, although apparently they seem to be academically educated. They are all of the demonic mentality, always challenge the supreme power of the Lord. Those who are very materialistic, always hankering after material power and strength. And undoubtedly fools of the first order because they have no information of the living being. In being ignorant of that supreme spiritual science, they are absorbed in material science, which ends with the end of material body. They are the lowest of human beings because the human life is especially meant for re-establishing the lost relation with the Lord. And they miss this opportunity by being engaged in material activities. They are robbed of their knowledge because even after prolonged speculation, they cannot reach the stage of knowing the personality of God, the summum bonum of everything, and all of the men of demonic principles, and they suffer the consequence, as did materialistic heroes as Ravana, Hiranyakashipu, Kamsa, and others. Hare Krishna. So here, இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ண பகவான் எதை பற்றி சொல்கிறார் என்றால், எப்படி இந்த அழகாக இங்கே சில பிரபுபால் விளக்குறாரு, எப்படி ராவணா, இரண்யகசிப்பு, கம்சா இவங்களாம் யார்? அது நம்மளுக்கு சொல்கிறோம் அசுரர்கள் அப்படின்னு நம்ம அசுரராக இருந்தாலும் அவங்க இந்த கிருஷ்ண பகவான் லீலையில் ஈடுபட்டாங்க. கடைசியில் அவங்களும் என்ன ஆகினாங்க? மோட்சம் பண்ணாங்க. அசுரராக இருந்தாலும் அந்த குணத்தினால அசுரமாக இருக்கும். அப்போ தே ஆர் வெரி பவர்ஃபுல். ஸோ என்ன நடந்துச்சுன்னா, நீங்கள் ஸ்ரீமத் பாகவதம் முதல்ல நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், இந்த ராஜாக்கள், இந்த மன்னர்கள், இந்த நாடை இல்லை இந்த ஒரு எம்பையர் அவங்க நடத்தி கொள்ள போகும்போது எப்படி நடத்தி கொண்டாங்க? பாவம் நிறைஞ்சி, அதாவது அந்த அசுர குணத்தில் இருந்து காரியங்கள் செய்ய போகும்போது என்ன ஆச்சுன்னா, அந்த பூமிக்கு ஒரு பாரமாக ஆகிவிட்டது. பூமி ஒரு பாரமாக ஆகிவிட்டது. ஸோ இந்த பூமி ஒரு பெண். எப்படி கங்காவில் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, கங்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவம் யார், பாவம் செய்தவர்கள் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? பாவம் செய்யாதவர்கள் ஏறக்குறைய ஏதோ ஒரு வகையில் நம்ம எங்கேயாவது பாவம் செஞ்சு கொண்டு தான் இருந்துக்கணும். ஸோ அவங்க கங்கையில் இறங்கி குளித்து கொண்டால் அவங்களோட பாவங்கள்லாம் விலகி போயிடும். ஆனால் அத்தனை பேர் போய் குளிக்கிறாங்க பார்த்தீங்களா கங்காவில்? அப்போ எவ்வளோ ஒரு நிறைஞ்ச ஒரு 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 நதியாக இருக்கும் அந்த கங்கை, எவ்வளோ பாரமாக இருக்கும் கங்காமா. ஆனால் அதே நேரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, என் துய பக்தர்கள், என்ன சொல்கிறேன், என் துய பக்தர்கள் அந்த கங்கையில் போய் குளிக்க போகும்போது என்ன ஆயிரும்? துயமாக ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இந்த ராஜாக்கள் இந்த பூமியில் இருந்து கொண்டு அவங்க அசுர குணத்தால் அந்த ராஜ்யத்தை அவங்க நடத்தி கொள்ள போகும்போது இந்த பூமியை பாரமாக ஆகிடும். பாவம் நிறைஞ்சிருக்கும் போது பாவமாக இருக்கு. அப்போ இந்த பூமாதா, பூலோகான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு பல பேர் இருக்கு. யாருக்கு? பூமாதேவி. பூலோகான்னு போவாங்க, பூமாதான்னு போவாங்க, பூமாதேவின்னு போவாங்க, வேற என்ன சொல்லுவாங்க, வசுந்தரான்னு போவாங்க, தாரிணின்னு போவாங்க. இவங்க ஒரு பெண். அப்போ இந்த ராஜாக்கள், இந்த அசுர குணத்துள்ள ராஜாக்கள், மன்னர்கள், இவங்கெல்லாம் இந்த ராஜ்யத்தை முறையாக அவங்க தர்மத்துக்கு எதிர்ப்பாக அவங்க நடத்தி கொள்ள போகும்போது இந்த பூமி ஒரு பெரிய பாரமாக ஆகிவிடும். அந்த பாரத்தில் இந்த பூமாதேவி அவங்க அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீக் ஆகிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு சீக் வந்துச்சுன்னா நம்மளுக்கு, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாயாப்பூரில் ரொம்ப பேருக்கு துய பக்தர்கள்லாம் என்ன ஆகுது? கோவிட்படுது. முக்கியமாக குருமார்கள்லாம் ஏன் அவங்களுக்கு அதெல்லாம் நடக்குதுன்னா, எதனால, என்ன காரணத்தினால? அவங்க போய் தேடிக்கிட்டாங்களா? எதனால அவங்களுக்கு? நம்மளோட சிஷ்யரோட பாரத்தை ஏற்றுக்கொள்றாங்க.
இன்னைக்கு கூட ஒரு அழகான ஸ்லோகம் குரு மகாராஜோட இதில் பேஷில் வந்துச்சு. அவர் கவலைப்படுறாரு. என்ன கவலைப்படுறாரு தெரியுங்களா? நான் இருக்கும் போதெல்லாம் நான் சில பிரபுபாதோட இதெல்லாம் நான் செய்ய முடியுது. ஆனால் என்ன செஞ்சுறாருன்னா, தயவு செய்து நான் போன பிற்பாடு நீங்கள் இதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்க. எவ்வளோ வேலைகள், நிறைய வேலைகள் இருக்குது, எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு கொடுக்கப்பட்டது, அதெல்லாம் நான் வந்து நிறைவேற்ற முடியாமல் எனக்கு ஒரு கவலையில் போகிறேன்னு அப்படின்னு நான் நினைத்து கொடுக்குறேன். தயவு செய்து அதை கண்டினியூ பண்ணுங்க, டிஸ்கவுண்ட் விட்டு போயிடாதீங்கிறார். அப்படி நம்மளை வந்து அந்த நிலைமைக்கு நம்ம இருந்து கொண்டிருக்கோம். ஏனென்றால் பிரபுபாட் வந்து அவர் வந்து இந்த இந்த லீலைகளை நடத்தி கொள்ள போகும்போது அவர் ஒரு ஃபர்ஸ்ட் லெவலை வந்து அழகாக கிரியேட் பண்ணிட்டு போயிட்டார். இருக்கிற நம்ம குருமார்கள்லாம் அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவலில் கொண்டுட்டு போயிட்டார். இந்த ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து செகண்ட் லெவல் நம்ம வரோம். செகண்ட் ஜெனரேஷன் என்ன ஆகுதுன்னா, செகண்ட் ஜெனரேஷன் வரப்போகும்போது கொஞ்சம் டிகிரேட் ஆகும். நம்மளுக்கு தெரியும் நம்மளோட லெவல் கொஞ்சம் டிகிரேட் ஆகும். இப்போ இந்த செகண்ட் லெவல்லேருந்து தேர்ட் ஜெனரேஷன் வராங்க. அதாவது பிரபுபாட்டோட சன், செகண்ட் ஜெனரேஷன் வந்து பிரபுபாட்டோட கிராண்ட் சன்ஸ், கிராண்ட் சில்ட்ரன்ஸ். ஓகே, அடுத்த ஜெனரேஷன் என்ன வருவாங்க? சுச்சி வருவாங்க. இவங்களெல்லாம் ரொம்ப வெறியா இருக்கு, ரொம்ப வெறியா இருக்கு. ஏன்னா டிகிரேட்டிங் டைம்ஸாக ஒரு ஜெனரேஷன் வரப்போகும்போது நம்ம டிகிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி தான் வந்து யுகங்களும் நடந்து விட்டது. ஸோ இந்த ராஜ்யத்தை வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ராஜாங்கள், பெரிய பெரிய மன்னர்கள், ராவணா, இரண்யகசிபு, கம்சா, வெரி பவர்ஃபுல். அவங்க வந்து ராஜ்யத்தை நடத்த போகும்போது, ஆனால் அசுர குணத்தில் இருக்க போகும்போது அந்த அசுர குணமாகத்தான் அந்த ராஜ்யத்தை நடத்தி விட்டார். அப்போ பாவம் நிறைஞ்சு இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? அந்த பாரம், பூமி வந்து பாரமாக ஆகிடும். அப்போ இந்த பூமாதேவி வந்து அவங்களுக்கு அந்த அவங்க வீக் ஆகுறாங்க, அவங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கும். ஆனால் எனக்கு இதை நினைக்க போகும்போது ஒரு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்வி நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் என்கிட்ட பதில் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். நவகிரகங்கள் இருக்காங்களே, அந்த நவகிரகத்தில் பூமியும் ஒரு கரகம். நவகிரகங்கள் நான் சொல்லிக்கிறோம், ஆனால் நிறைய கரகங்கள் இருக்காங்க, நிறைய பிளானட்ஸ், மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ் இருக்குது. நம்ம நவகிரகத்தை இந்த 9 பிளானட்ஸை பற்றி மட்டும் பேசுவோம். எல்லாருமே வந்து ஆனா பெண்ணா? ஆனா தானே. பூமாதேவி மட்டும் ஏன் பெண்ணா இருக்காங்க? யாருக்கு தெரியும்? சூரியன் ஆண், ஆமாவா? வேற யாரு? சந்திரன் ஆண், சுக்கிரன் ஆண். பூமி மட்டும், பூமாதேவி மட்டும் ஏன் பெண்? தெரிஞ்சா சொல்லுங்க. நினைச்சு பார்க்கும்போது ஒரு கேள்வி வந்துச்சு. என்ன பிரபு? துர்காவா? பூமாதேவி வந்து அந்த பாவம் நிறைஞ்சு கொண்டிருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பேர்டனாக ஆகிவிடுது. அப்போ அந்த பேர்டன் அவங்க தாங்க முடியாம யார்கிட்ட போறாங்கன்னா, பிரம்மா கிட்ட போறாங்க. பிரம்மா யாரு? இஸ் த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். அப்போ பிரம்மா கிட்ட போய் அவங்களோட கவலைகள்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி பூமி வந்து பாரமாக இருந்து கொண்டு இருக்கிறது, என்னால் முடியல, தாங்க முடியல. இந்த அசுரர்கள் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்றார்கள், ரொம்ப அட்டகாசம் பண்றார்கள் போகும்போது, அப்போ பிரம்மா அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த 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 பிரபஞ்சத்தை அவர் நடத்தி கொண்டிருக்கும் போது அவர் என்ன செய்யறாரு, சிந்திச்சு பார்க்கும்போது அவரால் முடியும். ஆனாலும் அவர் வந்து சட்ட பிரகாரம் தான் போகணும். ஏன்னா இயற்கைக்கு ஒரு சட்டம் இருக்கு, த லா ஆஃப் நேச்சர். இயற்கைக்கு வந்து ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தை அவர் மீற முடியும். உதாரணத்துக்கு ஒரு ஜட்ஜ் இருக்காரு. ஜட்ஜி வந்து இப்போ வந்து நம்ம காடியை ஓட்டிட்டு போகும்போது, நம்ம ராங் வேல போகும்போது அந்த ஜட்ஜ் பனிஷ் பண்ணணும், ஆமாங்களா? ஆனால் அந்த ஜட்ஜி அந்த தவறை அவரும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த லாவை தான் அவரும் ஃபாலோ பண்ணணும். இஸ் பவுண்ட் பை த லா ஆஃப் நேச்சர். ஸோ லா ஆஃப் நேச்சர் வந்து டிவோட்டீஸ் என்ன செய்வாங்க, தி ஓன்ட் பிரேக் த லா ஆஃப் நேச்சர். உதாரணத்துக்கு பிரம்மா அவர் வந்து இந்த இயற்கை போட்ட சட்டத்தை வந்து அவர் எதிர்க்க மாட்டார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ராவணன், இரண்யகசிபு, கம்சர், இந்த மாதிரி மன்னர்கள் அவங்களுக்கு எங்கே இருந்து அந்த சக்தி வந்துச்சு? அவ்வளோ பவர்ஃபுல். நம்ம இரண்யகசிபு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல். தவம் செய்யறாங்க.
வேற என்ன செய்கிறாங்க? வரம் தவம் செஞ்சு வரம் கிடைக்குது. ஆனால் அதுக்கு முன்னே என்ன செய்கிறாங்க? விரதங்கள் எடுக்கிறாங்க, என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொள்றார்கள், தவம் எடுக்கிறார்கள். அவங்கள பார்த்தீங்கன்னா அப்படியே பர்ஃபெக்டாக இருப்பாங்க. சில பேர் சொல்கிறாங்க, என்ன ராவணா வந்து சிவபக்தர், அவர் பர்ஃபெக்டான சிவபக்தர், இஸ் தி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சிவபக்தர், அவருக்கு வந்து எல்லாமே, ஏன் அவர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, ஆனாலும் அவர் அசுரராக இருக்கு. இங்கே தான் நம்ம புரிந்து கொள்ளணும். பகவத்கீதையில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவர்களுக்கு வந்து நம்ம எது முறையாக செய்து கொள்கிறோமோ, they are duty bound to give, because there is law of nature. அதுதான் law of nature. law of natureனா இங்கே முறைப்படி எதை நீங்கள் செய்கிறீங்களோ அது நான் வந்து அந்த தேவர்கள் வந்து அவங்க அவங்களோட கடமை வந்து அதை கொடுத்து விடுறது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? தியானம் பண்ணுறாங்க, தவம் எடுக்கிறாங்க, வேற என்ன செய்கிறாங்க? பல மாதிரியான எது வந்து அவங்களுக்கு பவர் கொடுக்குமோ அதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. ஸோ தேவர்கள் என்ன செய்கிறாங்க? டியூட்டி பவுண்ட் டு கிவ் த பவர். அந்த சக்தியை வந்து அவங்க கொடுக்குறாங்க, அந்த பலனை வந்து அவங்க நிறைவேற்றுறாங்க. அதனால தான் இந்த அசுரர்கள்லாம் வந்து வெரி வெரி பவர்ஃபுல்லாக இருக்கு. ஈவன் மோர் பவர்ஃபுல் தென் லார்ட் பிரம்மா. அவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ், பட் தே ஆர் மோர் பவர்ஃபுல். இரண்யாகசிப்பு வந்து அவர் வர கேட்கும் போது பிரம்மாவே ஆடி போயிடுவார். அவ்வளோ ஒரு சக்தியான உள்ளவர், இவ்வளோ பலசாலியான உள்ளவர், யாருமே அவர் அசைக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தார். கடைசியில் அவர் வர கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வரத்தை அவர் நிறைவேற்றி தான் ஆகணும். அங்கே இரண்யாகசிப்பு கேட்டார் பல வரங்கள். அவர் வந்து என்ன செஞ்சார்? இப்படி இப்படி அப்படி இப்படின்னு கார்னர் பண்ணி அவரை கொடுத்துட்டாரு. நீங்கள் தரையிலையும் இறந்து போக முடியாது, வானத்திலையும் இறந்து போக முடியாது, இந்த கதை தான் நமக்கு தெரியுமே. ஸோ அந்த வரத்தை கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி காரணத்தினால தான் இந்த அசுரர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. வெரி பவர்ஃபுல். தேவர்களுக்கு கூட அவங்க போய் அடிக்கும்னா போருக்கு போக முடியும். அவங்க கூட மெனி டைம்ஸ் அவங்க வந்து ஜெயம் அடைஞ்சிருக்காங்க. அப்போ பிரம்மா அவருக்கு தெரியுது, இவங்களெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மன்னர்கள் ராஜாக்கள் இருக்க போகும்போது இவங்களை நான் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. ரெண்டாவது அவங்க வந்து நான் சட்டத்தை மீறின்னு ஏதோ செய்ய முடியாதனால அவர் என்ன செய்கிறாரு? அவர் சரி உமாதேவி கூட அவங்களோட வருத்தத்தெல்லாம் தெரிந்து கொண்டு அவர் முடிவு எடுக்கிறாரு, சரி நம்ம போய் விஷ்ணு பகவானை பார்ப்போம். ஏன் விஷ்ணு பகவானை பார்க்க போகிறாங்க? பிரம்மா தேவர்கள்லாம் சேர்ந்து எல்லாம் போகிறாங்க. ஏன்? என்ன காரணம்? அவர் தான் கித்துவா கம்பம். ஸோ கித்துவா கம்பம் பார்க்க போகிறாங்க. இப்போ நம்ம மாதிரி நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை என்ன செய்கிறோம்? யாராவது அதிகாரியை பார்க்க போகிறோம். அந்த அதிகாரிகள் வந்து நம்ம வந்து பிரச்சனைகள் தீர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி கித்துவா கம்பம் பார்க்க போகிறாங்க விஷ்ணு பகவான். விஷ்ணு பகவான் எங்கே இருக்காரு? பால்கடல். பால்கடல் எங்கே இருக்காரு? பால்கடல் அது ஒரு கடல், புரியுதுங்களா? அந்த பால்கடல் எங்க இருக்காரு? வைகுண்டம் இல்லை, பால்கடல். இப்போ இங்கே பால் கனி டிராக் இருக்குல்ல, அங்கே ஒரு ஐலண்ட் பார்க்குறீங்களே, அங்கே தான் ஸ்வேத்தடீப்புங்க. ஸ்வேத்தடீப்புங்க பால்கடல். அந்த பால்கடலில் ஒரு ஐலண்ட் பீக். அது ஸ்வேதானா வந்து பீக் ஒயிட்னு இருப்பாங்க, வெரி ஹியூஜ். ஸ்வேதா டீப்னா வந்து ஐலண்ட். பால்கடலில் ஒரு ஐலண்ட் இருக்கு, அங்கே தான் வந்து விஷ்ணு பகவான். எந்த விஷ்ணு இருக்காரு? என்ன பிரபு? பால் கடல். அந்த கடலுக்கு ஒரு ஐலண்ட், டீப் ஐலண்ட், ஸ்வேத்தடி. என்னது? அந்த பால் கடல்ல ஒரு ஐலண்ட் ஸ்வேத்தடி. ஸ்வேதானா வந்து ஒரு பெரிய இடம், டீப்னா வந்து ஒரு ஐலண்ட். சின்ன பிள்ளை நீங்க வந்து பெந்தசி ஐலண்ட் பாப்பீங்களா? அந்த மாதிரி தான் கடல். அந்த கடலுக்குள்ள ஒரு ஐலண்ட். ஸோ அங்கே வந்து எந்த விஷ்ணு இருப்பாரு? ஷிரோடா கஷை. ஷிரோடா மீன்ஸ் மில்க். ஸோ அங்கே அவர் இருந்து கொண்டிருப்பார். என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பார்? அங்கே அப்படியே படுத்துக்கொண்டே சிரிச்சு கொண்டே இருப்பார். பாருடா இவன் என்ன பண்ணுறான்னு, ஜீவாத்மாலாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பார். இதை லட்சுமி தேவி பார்த்துட்டு அவங்களாம் கேட்பாங்க, என்ன வண்டியாகவே சிரிக்கிறீங்க அப்படின்னு. நம்ம மனைவிமார்கள்லாம் கேட்கலையா நம்மள்கிட்ட,
நாங்கள் ஏதோ நினச்சி சொந்தமாக சிரிச்சுக்கிறீங்க அப்படின்னு அந்த மாதிரி தான். இல்ல அது ஆபத்து. உன்னோட கேட்பாங்க, சொல்லுங்க நானும் கொஞ்சம் சிரிக்கிறேன். என்னது? இல்ல உன்னோட கேட்பாங்க, சொல்லுங்க நானும் கொஞ்சம் சிரிக்கிறேன்னு. ஸோ அந்த மாதிரி பிரம்மா வந்து போய் அங்கே அவர் வந்து அந்த 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 பால் கடலில் இதில் தான் நின்று கொண்டார். இங்கே ஷோரை தான் நின்று கொண்டார். அவர் அந்த அந்த தீவுக்கு கூட அவர் போகல, ஸ்வெத்தலீக்கு கூட அவர் போகல. அப்போ எப்படி அவர் வந்து வணங்கி கொண்டார்? அந்த அந்த பகவானோட கம்யூனிகேட் பண்ணார், மனசார கம்யூனிகேட், மனசார பகவானே நீங்கள் தான் எல்லாம் எல்லாம் தெரிந்தவர், எல்லாம் புரிந்தவர், எல்லாம் என்ன, நீங்கள் தான் எங்களோட ப்ரொடெக்டர். பகவானை எப்படி யார் பிரம்மா வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணுறாரு. ஸோ அதே போல தான் நம்மளும் இதெல்லாம் கற்றுக்கணும், எப்படி பகவானை அப்ரோச் பண்ணுறது. நம்ம பகவானை பார்த்தாலும் பகவானே எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. முதல்ல வந்து என்ன செய்யணும், புகழணும். புகழ்ந்து அப்புறம் உங்களோட குறைகளை நீங்கள் வந்து சொல்ல வேண்டும். எப்படி வருங்க பிரம்மா, இதுதான் வந்து பிரம்மா செய்தார். இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, புருஷ சுத்தா. புருஷ சுத்தம்னா முறையாக எப்படி பகவானை நம்ம நாடி போய் அவர்கிட்ட வந்து உதவி கேட்பது, எப்படி சரணம் அடைவது, பகவானோட சரணம் அடைந்து எப்படி அவர் நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவார்னு இங்கே வந்து உதாரணம் வந்து பிரம்மாவே காமிச்சுக்கிட்டு. ஸோ அப்போ மனசார வந்து அவர் கம்யூனிகேட் பண்ணுறாரு பகவான். என்ன பகவான் என்ன செய்கிறாருன்னா, இஸ் டியூட்டி பவுண்ட் டு ப்ரொடெக்ட் த டிவோட்டீஸ். அவருக்கு வந்து ஒரு கடமை இருக்குது, பக்தர்களை நான் என்றைக்குமே பாதுகாக்க வேண்டும். அப்போ தேவர்கள் வந்து பக்தர்களா இல்லை பக்தர் இல்லையா? தேவர்கள் பக்தர்கள். ஸோ இஸ் டியூட்டி பவுண்ட் டு ப்ரொடெக்ட் them, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு அவர் கடமைப்பட்டிருக்காரு. அண்ட் he also promised to protect them. அவர் கடமைப்பட்டிருக்கு மட்டும் இல்லை, அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, நான் எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் உங்களை பாதுகாக்கிறேன். நீங்கள் வந்து என்னோட அங்கங்கள், என்னோட சேவைகள் செய்து கொள்றது போகும்போது நான் உங்களை வந்து என்றைக்குமே பாதுகாப்பேன். அதுதான் என்னோட ப்ராமிஸ், என்னோட உறுதி வாக்கு அப்படின்னு சொல்ல போகும்போது பகவான் சொல்கிறாரு, அவர் எப்படி உமாதேவி வந்து பாரமாக இருந்து கொண்டிருக்கார்கள், இந்த மன்னர்கள் இந்த ராஜாக்கள்லாம் வந்து எப்படி அசுர குணத்தால் உலகத்தை வந்து பாவம் நிறைஞ்சி ஆக்டிவிட்டி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நடைமுறையை செஞ்சுட்டு போகும்போது இந்த பூமி ஒரு பாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல போகும்போது இங்கே தான் பகவான் வந்து அவதரிக்கிறாங்க. எங்கே அவதரிக்கிறாரு? அவர் வந்து பிரம்மாவை சொல்கிறாரு, பரவாயில்ல நீங்களாம் வந்து யாது வம்சத்தில் வந்து நீங்கள் போய் அவதரிங்க அப்படின்றாரு. யாரும் சொல்கிறாரு? இந்த தேவர்கள்லாம், பிரம்மா அந்த தேவர்கள்லாம் நீங்கள் போய் அங்கே அவதரிங்க, நான் அந்த குடும்பத்தில் நான் வரேன், அந்த யாது ராஜ்யத்தில் நான் வரேன், விஷ்ணு குடும்பத்தில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, இவங்கெல்லாம் முதல்ல அனுப்பி விட்றாரு. இவங்கெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த யாது வம்சத்தில் வந்து டைனஸ்டிக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில், குலமா, யாது குலத்தில் வந்து நீங்கள் போய் அவதரிங்க, நானும் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு பேர் தான் இன்னொரு கிருஷ்ணா பேர் வந்து குலவஸ்வரர்னுவோம். இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் யாதுஸ் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எல்லா தேவர்களும் என்ன செய்கிறாங்க, அந்த யாது வம்சத்தில் வந்து போய் அவதரிக்கிறாங்க. பகவானும் அந்த யாது வம்சத்தில் அவதரித்து அவர் என்ன செய்கிறாரு, இந்த அசுரர்கள்லாம் வந்து நீங்கள் படிக்கலாம் நிறையா, எப்படி கம்சன், எப்படி ராவணன், எப்படி இரண்யகசிபுலாம் அந்த லீலைகள்லாம் நடத்தி கொண்டார், எப்படி இந்த அசுர குணத்தில் இருக்கிற ராஜ்யத்தெல்லாம் வந்து என்ன செய்தார். ஸோ இது வந்து ஒரு காரணம். பகவத்கீதையில் வந்து கிருஷ்ணா வந்து பல காரணத்தினால அவர் அவதரிக்கிறார். ஒரு காரணம் என்னது, எதனால அவர் அவதரிக்கிறாரு இந்த பூமி? யார் சொல்ல முடியும்? பல காரணம் இருக்கு. ஏன் அவர் வந்து அவதரிக்கிற அவசியம் நம்ம வந்துருச்சு? என்ன பிரபு? லீலை, அது லீலை. ஓகே, அது லீலை, எல்லாமே லீலை தானே, அவர் தானே டைரக்டர். ஆனா என்ன காரணத்தினால அவர் அவதரிக்கிறார், என்ன அவசியம்? தர்மத்தை, அது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் protect the devotees. இன்னொரு காரணம்
ஏன்? இன்னொரு காரணம், அசுரர்களை, பக்தர் இல்லாதவர்களை, அத்தர்மத்தை அவர் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவர் வந்துட்டாரா இல்லையா? ஸோ பூமியோட பாரங்கள் இறக்கி வச்சுட்டாரு, அசுரர்களை வந்து அழைத்து கொண்டாரு, போர்லாம் நடந்து விட்டது. அதுக்கு பிற்பாடு என்னது? முடிந்து விட்டது. ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காரு. கடைசியில் என்ன வர்றாரு? இப்போ துவாரகாவுக்கு வர்றாரு. இப்போ அதை பற்றி தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். 11th சாப்டர், நீங்கள் 1வது காந்தம் 11வது சாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா லார்ட் கிருஷ்ணா என்ட்ரன்ஸ் இன்டு துவாரகா. அப்போ இதுக்கு முன்னே நீங்கள் படிக்கலாம் எப்படி வந்து அவரை வந்து வர வைத்தார்கள், எப்படி வந்து அசுரர்களை வந்து அழைத்து கொண்டார்கள். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம் எத்தனை மாதிரி அசுரர்கள் இருக்காங்க. அதாவது துஷ்டன்கிறாங்களே, மிஸ்கிரியன்ஸ். புரியுதுங்களா? துஷ்டன் என்னன்னு? எனிமிஸ்ன்னு சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? அசுரன். அந்த அசுரனுக்கும், அசுரன் என்ன இருக்கும் யாருக்கு தெரியும்? சொல்ல முடியுங்களா? ஆஷூரா. அதாவது ஷூரான் என்றால் they follow the principles of dharma. அசுரால் என்றால் against the principle of dharma. இப்ப தர்மா is the law of nature சொல்லலாம், law of God. தர்மா எதை செய்யணுமோ அது செய்ய வேண்டும். அத்தர்மம் என்றால் ஆப்போசிட். அப்ப இங்க வந்து 4 மாதிரியான துஷ்டர்கள் இருக்காங்க. துஷ்டன்ஸ், மிஸ்கிரியன்ஸ். யார் சொல்ல முடியும்? யார் என்ன மாதிரி அசுரர்கள், ஐ மீன் மிஸ்கிரியன்ஸ் இருக்காங்க? சொல்ல முடியுங்களா? இந்த மாதிரி அசுரர்கள் இருக்கிறத தான் அவர் அழிக்கிறதுக்கு வந்தார். அதாவது முத்தானா ஃபூல்ஸ். யாரை சொல்றாரு? who do not surrender to the Lord. இவங்கெல்லாம் வந்து முட்டாளுங்கிறாங்க. ரோபாடிங்க வச்சு வாங்கி விடுவார். அவர் வந்து சுகர் கோட் போட்டு எதுவுமே பேச மாட்டார். பார்த்தீங்கன்னா அவர் ஃபூல்ஸ்னு ஒரு டாக்னு நெவர் சுகர் கோட் இந்த வார்த்தை. ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து சமஸ்கிருத வார்த்தையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? முட்டாசுன்னு தான் போட்டிருக்கு. முட்டாசுன்னா என்ன இருக்கும்? முட்டாளுங்கிறோம்ல, ஃபூல்ஸ். ஸோ who is the fools? அது என்ன டெஃபினேஷன்? எந்த அர்த்தத்தை சொல்கிறாங்கன்னா who do not surrender to the law is fools. ஏன் அதை சொல்கிறாங்க? ஏன் அவங்க முட்டாளுங்க? என்ன காரணம்? என்ன காரணம்? அறியாமல் செய்கிறாங்களா? ரெண்டாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நரத்தமானுவாங்க. அதாவது மனித உடல் கொடுக்கப்பட்டது, ஆனால் மனித உடலுக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டது அவங்க பயன்படுத்தவில்லை. இவங்களும் ஒரு மிஸ்கிரியன்ஸ். மூணாவது வந்து நாலேஜ் ஸ்டோரிங் பை த இலூஷன். அதாவது உண்மையை வந்து அவங்க வந்து மாயத்தில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் வந்து மிஸ்கிரியன்ஸ். ரெண்டாவது டிமானிக் நேச்சர், அதாவது அசுரர். நான் சொன்னல, டிமானிக் நேச்சர்ஸ். ஸோ இந்த மாதிரியான 4 மாதிரியான மிஸ்கிரியன்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மனிதர்கள் தான் வந்து இந்த மாதிரியான குணத்தில் இருக்கிற ஜீவராசிகளை அழிக்கிறதுக்கு தான் வந்து பகவான் வந்தார். அதை வந்து நீங்கள் பார்க்கலாம். அவரோட லீலைகள்லாம் அதெல்லாம் செய்து கொடுக்குறாரு. பக்தர்களை காப்பாற்றுறதுக்கு வந்தார், அசுரனை அழிக்கிறதுக்கு வந்தார், தர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு வந்தார். அந்த லீலைகள் மூலியமாக நீங்கள் பார்க்கலாம். இதை தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம்? கலியுகத்தில். ஸோ முந்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அத்தர்மம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் நுழைந்து கொள்ளுது. இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம தீட்சை எடுக்கும் போது நம்மளுக்கு 4 கோட்பாடுகள் கொடுக்கப்பட்டது. யாருக்கு தெரியும் அது 4 கோட்பாடு? முதல் கோட்பாடு என்னது? நான் இனிமே வந்து கம்யூனிகேட் 2 பேர் ரொம்ப கேள்வி கேட்பேன்.
No intoxication, no illicit sex. Okay. Then, No intoxication, no uh, illicit sex, no gambling, no meat eating. no meat eating. அப்போ பரிஷி மகாராஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாடுகளை அடிக்க போகும்போது அங்கே வந்து களி அடிக்கும் போது பரிஷி மகாராஜ் வந்து தடுக்குனாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கமே அதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. மீட் ஈட்டிங் மலேசியாவில் கூட நடக்குது. எவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் செய்ய சொல்கிறாங்க. நீங்கள் மாடு வளங்க, எதுக்காக இறைச்சிக்காக அலான்றாங்க, அலான் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கமே வந்து என்ன செய்கிறாங்க, அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. நடக்குதுங்களா இல்லையா? Encourage பண்றதுக்கு நல்லது because they are taking care of the cows. But slaughtering is not good. So it's good and bad Encouraging karma. and investing the money Yeah. to slaughter the Yeah. animals And for results, their yeah. meat. Results. And who is the biggest, one of the biggest exporter of cow meat? India. India. Malaysia biggest exporter of cow meat is India. So even in India, இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சாரங்கள், அந்த அந்த கலியுகத்தில் அந்த 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 அதர்மங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நுழைஞ்சு. அதனால இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குது. ஏன்னா மோடி வந்தனால அது கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், மாயுசம் சாப்பிட்றதுனால ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த 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 ப்ரோபாட் வந்து என்றைக்குமே சொல்லுவார்ல, சான் அண்ட் பி ஹாப்பி. எத்தனை பேர் நீங்கள் சான் பண்ணி ஹாப்பியாக இருக்கீங்க? ஏன் அப்படி சொல்லிட்டு போனாரு? சான் அண்ட் பி ஹாப்பி. வாட் டஸ் இட் மீன்? ஏன் நம்ம ஹாப்பியாக இருக்குமா இல்லையா நம்மளுக்கு தான் தெரியும். நான் சொல்ல முடியாது நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. ப்ரோபாட் சொல்ல சான் அண்ட் பி ஹாப்பி, ப்ரோபாட் சான் அண்ட் பி ஹாப்பி செஞ்சீங்கன்னா சந்தோஷமாக ஆயிடுவீங்க. ஆனால் எத்தனை பேர் உண்மையாக சந்தோஷமாக இருக்கும்? நான் சான் பண்ணி அடியா அடியா அவ்வளோ சஃபரிங். The more you chant, the more Maybe if you didn't chant, then somebody will how many people are happy? Why? Anybody dare to say that by eating meat, அதாவது நம்ம மாமிசம் சாப்பிட்றனாலேயோ நம்ம வந்து சஃபர் பண்ணலேன்னு? டுடே என்ன சுச்சுவேஷனில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம்? வாட் இஸ் எஃபெக்டிங் அஸ்? எல்லாரும் யாரை கேட்டாலும் கோவிட் அப்படிங்கிறாங்க. அது எங்கே இருந்து ஒரிஜினலாக வந்துச்சு? ஃப்ரம் வேர்? ஃப்ரம் சைனா. யா, வாய் இஸ் கம்? எதனால வந்துச்சு? எதனால, எந்த காரணத்தினால வந்துச்சு? Eating animals. This is the reaction, the law of nature. அதை react பண்ணும். If you go to the hospital today,